அது என்ன வந்து தூக்க வரதுக்குள்ள புத்தகம்லேருந்து ஆள் அனுப்புகிறாங்க. ஸோ ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்படி காசு வச்சு அனுப்பிடுங்க. காசு செலவு எதுக்கு காசு செலவு அது 6000 கேட்குறான். போட்டது 10 ரூபா போட்டுருப்போம் எல்லாம் சொல்லுங்க. அரிசி பண்ணால் போயிட்டு அப்போ நான் வச்சு கொடுப்பேன். அப்போ அல்லாஹ் தான் பரவாயில்ல. யாருங்க அல்லாஹ்வுக்கு பிரியும் மழை எல்லாரும் சொல்லுவோம். இப்போ நான் இதை செய்யறேன். என் கூட்டாளி சம்சம் இருக்காரு. அவங்க நல்லதுக்கு அவங்க கட்சி பேரை வச்சு என்ன செய்கிறாங்க, அவங்க மொழி ஓதுறாங்க. எங்கள் உதயநிதி ஓதுறதுனால நாங்கள் அவங்க அரிசி கொடுத்தாரு, உழவு கொடுத்தாரு, அதில் பங்கு பிடிச்சோம். எங்க அழைக்கிறாங்க. அப்போ அது கொடுக்குறாங்க. அது எப்படி ஒரு வழியாக இருந்தாலும் தர்மமாக படிச்சுங்க. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், நானும் 150 பேருக்கு ராத்திரிலேருந்து கைது அஜித்தூர் எல்லாரும் வழி கொடுக்கலாம் கொடுத்தேன். ரபிக்கு வந்து இந்த செய்தி பசங்க இதெல்லாம் போச்சு. கொஞ்சம் தான் ஆரம்பம் முதல் வந்துட்டு போச்சு காலில். இதெல்லாம் பணக்கார போது அரிசி கொஞ்சம் வந்து இவர் வந்தார். நம்ம அரிசி பேச்சு பெரிய பணக்காரு சர்க்கார் நல்ல ஜாப்ல இருந்தார். மேம்படுத்த கல்யாணம் பண்ணார். போகும்போது இவருக்கு 500 கொடுத்து அங்கே 50 ரூபா போட்டு போகுது. நான் நல்லா செஞ்சுட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், நீ கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துக்கிட்ட உன்னை இன்கம் டேக்ஸ் பண்ணோ கவர்மெண்ட் பண்ணோ உன்னை வந்து என்ன செய்வாங்க, அது இது ஜாமீன் எடுப்பாங்க. இவ்வளோ கட்டி சும்மா அது பல பேர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ராஜாரை கடத்து 2 பேருக்கு குடும்பமாக இருக்குங்க விளையாட்டுக்கு. அதே மாதிரி அந்த எஜுகேஷன் வாழ்க்கையில் டாக்டர் சிலர் இருப்பாரு தான். அதான் சக்கத்தூர் ஜாலியா நீங்க சலக்கா செய்ய எல்லாம் சொல்லுங்க. உங்கள் டாக்டர் கை விட்டுருப்பான், டேட்டு வச்சுருப்பான், இறந்து போய் உண்டு. பதினாலு இப்போ வர வந்துட்டு காரணங்க அவளுக்கு தர்மம் 3 வகைன்னு சொல்லுங்க. காசு உள்ளவங்க பணம் கொடுப்பாங்க. சொல்லக்கூடாது காசு உள்ளவங்க பணம் கொடுத்து போய் கொடுப்பாங்க. வாரிலாம் கொடுத்தாங்க போனா போய் அவங்களுக்கு சொல்ல இருக்குது. நல்லா எப்படி சைது இருக்குது அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தர் ஏழையாக்குறான். அவன் முள்ள பொறுக்கி போடுறது இல்லைங்க. ஒரு கலவம் போகும்போது ரோட்டில் கிராஸ் பண்ணி விடுறது இல்லைங்க. ஏதாவது ஒரு அபரிமா ரமத்துல்லாஹி பெரிய ஒரு இது வியாபாரிங்க கைத்தறி வியாபாரி. அவன் அதிகமாக வியாபாரம் பண்ணும்போது கிட்டாப்பில் படித்து பார்த்தேன். யாராவது இந்த விலை சொன்ன பிறகு அந்த இவ்வளோ தினார்னு சொன்னவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. நம்ம காலத்து பார்த்தேன் ஒரு அதிகமாக போகுது, நல்ல கண்ணியமான இடம். அப்போ எதுமா சொல்லுவாங்கன்னா அந்த அபூனிப்பாக சொல்லுவாங்கன்னா அந்த மேனேஜர் கூப்பிட்டு அவங்க கொடுக்குற பணத்தை போட்டு பிள்ளை கொடுப்பாங்க. அவங்களுடைய புகழ் எப்படி பரவுது? எங்கே பார்த்தாலும் அவன் சொல்றது தான். ஷாஃபி, ஹன்பலி, மாலிக் இந்த தான். சூஃபி சட்டத்தை பேச மாட்டாரு. மௌலா பற்றி பேசுறாங்களா அழிது இங்கே தான் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் மட்டும் மாட்டான். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி இருக்குதோ, யாருக்கு நல்லது இருக்குதோ ஆதரிப்பாங்க. வாஞ்சியூர்லேருந்து ஒருத்தர் பிடிச்சி விட மாட்டான். இங்கே சாவு நவருந்தார். இப்போ வைசா சர்க்கார் சொன்னான். அப்போ இருந்தால் வெட்டாங்க நாவூர்லேருந்து வரும்போது எத்தில் லாரி காரு போச்சு. அதில் சாவுடாவே அதையே மீறி அல்லா கொண்டு வந்தா விடுண்டான். பிறகு அல்லா திரும்பி போய் கடவுச்சு பார்த்துக்கலாம். நீங்களும் போயிடாதுங்க, நம்மளை பார்த்து போயிடாதுங்க மாட்டிக்குன்னு சொன்னா உயிரும் போயிடுது, மானமும் போயிடுதுன்னா அதனால அந்த மனிதனை கொலை சொல்லுவாங்க. நாளைக்கு மாறிடும். அப்போ மாறுவதற்கு வழி இல்லைங்க. அவனுக்கு சில சோதனை கொடுப்பாங்க. ஒரு கௌரவ இழப்பு கொடுப்பான், எண்ணி இழப்பு கொடுப்பான், பணம் சேர்த்துருவான். அது நீ சேர்க்க தேவை. அல்லா ஹிதாயத் கொடுப்பான். வழிதான் காட்ட முடியும். ஹிதாயத் அல்லா கையில். ஆனால் ஹிதாயத் அல்லா அப்படின்னு சொன்னாங்கல்ல, நீங்க முயற்சி பண்ணுங்கள. உன் முயற்சி செய்யாம ஹிதாயத் எப்படி கிடைக்கும்? முடிவெட்டு போக முடிவு பண்ணி விட்ட முடியுமா? செருப்பு தைக்க எதுவும் கொண்டு போனேன். செருப்பு சுற்றி போச்சு. அல்லா சொன்னா வாழ்க்கை இருந்தா என்ன கேளு, உப்பு இல்லாட்டி கேளு. கேட்குற இங்கே உப்புல கேட்பேன். அல்லா உப்பு இல்லைன்னா அவன் போயிட்டு இருப்பான். சொல்லுங்க அல்லாஹ் செருப்பு தச்சு கொடுறா. அல்ல வாழ இருந்தா கேட்க சொன்னால அது கேட்டேன். செருப்பு பிச்சு பிச்சு எல்லாம் வாழ எடுத்துருக்கு. அல்லா சொல்ல நிற்காத நந்து போட்டுவா. மரம் பாரு மாயிட்டு ஊருக்குள்ள பார்த்தான். கேட்கான்னு நம்பி அவன் வந்து நம்ம பார்க்குறான். அப்படி வசதி செருப்புன்னா வசதி செருப்பு தான் வாங்கிட்டு இருக்கான். 20 தைக்கிறது நேரமாக வந்தான். பணத்துக்காண்டி 200 அல்லா சொன்னான் கொடுத்துரு. கட்டவே இல்லையா? உனக்கு அந்த தேவைக்குள்ள ஆள் கிடைக்கல, தென்னை மரம் ஆள் கிடைக்கல, பால்காரன் கிடைக்கல, வீட்டுக்கு வேலை கிடைக்கல, தலைமுறை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல என்று சொன்னால் அல்லாஹ்வை தேடுங்க. அவள் கூப்பிட்டு ஏன் கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? இந்த மாதிரி வயசு வாழ வந்து செஞ்சு நல்லது கட்டுது. அந்த காலத்துல அஜித் ஓதுவார். எல்லாருக்கும் பால், எல்லாருக்கும் வாழ எல்லாத்தையும் நிப்பாட்டாங்க. அதான் பொய்ன்னு
துன்பமா தாங்க ஒண்ணு கரகத்து நல்லா போயிடும். ஏதாவது அல்ல நீ செய்ய முடியலன்னா செய்யணும். எட்டி பார்க்கணுமா எட்டி நம்ம எட்டி பார்க்க அல்லா சொல்ல எட்டி அதிசயம். நீங்கள் ஏழைகளையும் எழுத்தோடு பக்கத்தோடு உள்ள மற்றவர்களை எட்டி பார்க்கணும். அவங்க வாழ்றாங்களா அல்லா அவனுக்கு ஒன்றும் செய்யலைங்கிற ஆஸ்பத்திரி போயிட்டோம். எத்தனை பேர் நடக்காத பெரிய ஆஸ்பத்திரி இல்லை. நீ நல்லா நடந்து 5வது டீ 2 மணி சம்சா திங்க முடிதான் வாயில கட்டி விட்டா வெளியே வரணும். அல்லாவே சுக்கு செய்யறதா சுக்கிட்டு வரணும். இதே தான் பேசுவான் மௌலா மௌலான்னு சொல்லுவான். மௌலாண்டா அல்லா மனுஷன் அல்லா இல்லை. அல்லா இல்லாம மனுஷன். அல்லாக்கு பேசுறதுக்கு உருவம் இல்லை. சக்கரை விடாது அந்த இல்லை இடம் இல்லை. கிழக்கு மேற்காண்டு எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கானே அவன் தான் அல்லா. ஆயிரத்தி கொஞ்சம் வகை அதை காவியில் சொல்றாங்க. 360 தலை இருக்கும். 360 சிலை இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு மலைக்கு ஒரு தெய்வம் வச்சுக்கிறாங்க. படிப்புக்கு பார்வதி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான 160 சாமி வச்சுக்கிட்டு அதுதான் உடைச்சாங்க. இலாகுன் வாகி சொன்னா இதெல்லாம் மலைக்கு ஒரு தெய்வம், வயலுக்கு ஒரு தெய்வம், உடம்புக்கு ஒரு தெய்வம் வச்சிருக்கியே. டாக்டர் விட்டு பாருங்க அது தெய்வம். அது பார்த்தா எழுதுறாங்க தெய்வம் சொல்றாங்க. எவ்வளவு பையன். அப்ப அல்லாஹ் சொல்ற அந்த வஸ்துகள் தேவைப்படல. அதற்கு மாறலாக ஒரு தகுதியை கொடுத்து நான் தேவைப்படுறேன். அது வரக்கூடாது. செல்வன் டாக்டர் அல்லாஹ் இல்லை அல்லாஹ் தான் அவரை படைத்து அல்லாஹ் அவன் பார்க்க முடியாது. அது ஒளின்னு சொல்றாங்க பார்க்க முடியும். அந்த அல்லாஹ் தான் என் வியாதிக்கு என்னுடைய மெரியதுக்கு ஷாஃபியா அவன் சுயமா செய்யல. லாயிலா இல்லையா அவன் மாதிரி அல்லாஹ் செய்யறான். கொடுத்து உதவுறான், காப்பாத்துறான். மனுஷன் அண்ணன் தம்பி காப்பாத்துறான். இவனு அவனை காப்பாத்துறான். யாருங்க உனக்கு அல்ல உன் பாவத்தை பார்க்கறதுதான். நான் ரஹீமுங்கிறான். நான் ரஹீம் கரீமுங்கிறான். அல்ல உன்னை மன்னிக்கிறேன். நான் ராசிக்குங்கிறான். நான் ஹாலிக்குங்கிறான். நான் மாலிக்குங்கிறான். அந்த தஜரி ஆயிட்டுக்கிறான். இதோட எவ்வளவு பேசுறாங்க. வருமானமே தான் வாழ்றாங்க. யாரோத்த கொடுத்துறோம் ஆனா சொன்ன அது ஐபில் இருக்கணும். பப்ளிக் இருக்கணும். வாழ்றாங்களா இல்லையா? எங்கேருந்து பாடு திறக்குது, புண்ணு திங்குது, மாடு ரெக்கை திங்குது, நம்ம கழிவு சும்மா எல்லா இடத்துலையும் போறோம். அதை திண்டு போட்டு அல்ல சாணத்துக்கு ரத்தத்துக்கு மத்தியிலும் பால் கொடுப்பீங்களா? யாருங்க அது ஒண்ணு கலந்தா பால் கொடுக்க முடியுமா? எங்க இருந்த எங்க மேய்ச்ச மீன் அல்ல ஒரு போட்டை எடுத்து போறோம், வளைய போறோம். அம்ட்டும் மாட்டு அப்பா ராமேஸ்வரத்துல அந்த மீன் இங்க வராது. இந்த செம்மடிச்சு தான் கொண்டு வருவா. தங்கமலை போட்டு அங்க இதெல்லாம் அமெரிக்காவுக்கு போகுது. துபாய்க்கு பெரிய மீன் பெரிய பொடி சொன்னாங்க. ஃப்ரீயா நீனா தண்ணி ஊற்ற முடியும் கடல்ல. இந்த காலத்துக்கு ஒத்தாம இருக்குதே. எல்லாம் சொல்றான் நீ உங்களுடைய வருத்தத்தின் காரணமாக மழை பெய்வீங்கன்னு சொன்னா நீங்கள் எல்லாம் கால்நடையை வச்சு கேளுங்க. எப்படி கிளம்பப்பட்டவர் நீ என்னை நீ துணுகுற வளர்ந்துற எத்தில காய்ச்சி இருக்கு. என் முகமது நபி சொல்லி வளர்ந்தான். ஒத்து போக மாட்டேன். மனிதன் அன்பா பார்க்க மாட்டார். அதுக்கு உடம்பு நெறி சும்மா என் தவியல கட்டாங்க. சும்மா என் முகமதுடைய அரிஞ்சோடியை பார்க்க மாட்டேன். மாமாவும் பழக்காரன் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம். அவன் யாரையா போயிட்டாலே நம்ம ரேஞ்சுக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அவனுடைய துணை நெத்தி காய்ச்சிருக்கு. தசுமணி வேற கையில அல்லாஹ்வையும் வணங்குறான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணங்களை பிரதிபலிக்க மாட்டாங்க. பணக்காரி கொடுத்துருக்குங்க. சொத்துல எங்க போவாங்க போங்க. அதை பேசாதப்பா ஈக்குவலுக்கு போகணும்ல. நான் சொல்றாங்க சொல்லுங்க. தொழுவாங்க. அந்த நபியோட செயல் அகலா நபியோட குணநலங்கள் அது மனிதர்கள்ட்ட வெளியாக மாட்டேங்குது. முகமது ரசூலுல்லாஹ்டா இதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு மூசா 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 கலீமுல்லா, இப்ராஹிம் கலீலுல்லா, ஈசா ரூஹுல்லா, முகமது ரசூலுல்லாஹ். அந்த நபிமார்கள் இறந்து போன பேரு தௌஹீத் போச்சு. மூசா கொண்டு வந்தான் 1 வருஷத்துல 10 வருஷத்துல. முகமது நபி மறைஞ்சு 1000 வருஷம் தௌஹீதை கொண்டு வரல. இது நபி இல்ல. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க? அப்துல்லாஹ் இல்ல காசிக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? இதை பத்தி சொல்லும் போது முகமது ரசூலுல்லாஹ் மறைஞ்சு போயிட்டாண்டா என்னங்க லா இலாஹ இல்லல்லாஹ் காண முகமது ரசூலுல்லாஹ் கொடுக்கும். அவங்க மறைந்தாலும் அவங்களுடைய நூறானி தெரிந்ததே நபியோட நூறானி தெரிஞ்சு உலமாக்கள் சட்டத்தை பேசுவாங்க. சூஃபி மௌலா பத்தி பேசுவாங்க. சூஃபி அல்லாஹ் பத்தி அதுதான் புரிஞ்சிக்கிறான். ஒரு அல்லாஹ் இருக்க ஒரு அல்லாஹ் அல்லாஹ்ங்கற திக்ரு வரைக்கும் உலகத்துல வைக்க முடியாது. சும்மா இந்த அல்லாஹ் அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் வாலி இருக்காங்க அவங்கள போட்டு
அதான் இயேசுகள் கொண்டாடுறோம், பதிக்கிறோம், அழைத்து மட்டும் இருக்காங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படாது நினைக்காங்க. அவங்க சொன்ன பரிசு விட்டோம்னா வந்துக்கிறோம், விளையாடப்பட்ட பந்துக்கள்லாம் வந்துக்கிறோம். இந்த பேச்சு புதுசா இருக்கு சொன்னா எனக்கு தலை சுற்றுவது கையில போச்சு டீ கூட காட்டுது. அவர் உங்களுக்கு மூலம் ஒரு பாட்டு பாடுறாரு, தாராளமா பேசுறது அடுத்தது கவிதையில் வருதாவை நீட்டில் உன்னை பார்க்கணும். மனமுருகி கேட்பவர்க்கு மன்னிப்பை தருபவனே, மனத்திரையில் நிழலாய் நிற்கும் எண்ணத்தை பார்ப்பவனே, மனசாட்சி கோட்டைக்குள்ளே மறைபொருளாயிருப்பவனே, மஹ்ஷரில் தராசு வைத்து மனித வாழ்வை நிறுப்பவனே, மஹ்ஷரில் தராசு வைத்து மனித வாழ்வை நிறுப்பவனே, கொடியவன் உன்னேசரை தீக்குண்டில் வீசிய போது, கொடியவன் உன்னேசரை தீக்குண்டில் வீசிய போது, குளிர்ந்து போ நெருப்பே இதமாய் என முழக்கம் செய்தவனே, குளிர்ந்து போ நெருப்பே இதமாய் என முழக்கம் செய்தவனே, அடிக்க சொல்லி கடலை பிளந்து அவன் நமக்கு குண்டத்துல போட்டான். நெருப்பு நெருப்பதான் எரியுது, பட்சிகளை விழுவுது, கவுர்லாத்துல விழுவுது. இந்த கீழே வச்சுக்கலாம் முடிச்சுட்டா இருந்து இப்ராஹிம். அவங்க மலத்துல வந்து கேட்கறான், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் செய்யுமான்னு லக்ஷ்மின்னு. அவன் சொல்றாங்களே ஹஸ்பி அல்லா ஹஸ்புல்லா நியமனோக்கி. அது நெருப்பை வந்து தண்ணி ஊற்றி அணைக்கல, அவங்களுக்கு நெருப்பா கொண்டு போட்டான். நம்மளுக்கு ஆறுதலா இருக்குது. அந்த அல்லா செத்து போல இன்னும் நீ அந்த மாதிரி அவளியாக காட்டி அல்லா உனக்கு செய்வான். ஒண்ணு நபியாக முடியாது. கொடியவன் நேசரை தீக்குண்டில் வீசிய போது, குளிர்ந்து போ நெருப்பே இதமாய் என முழக்கம் செய்தவனே, அடிக்க சொல்லி கடலை பிளந்து அன்பரை கரையினில் சேர்த்து, அடிக்க சொல்லி கடலை பிளந்து அன்பரை கரையினில் சேர்த்து, அடுத்து வந்த தீயவனை அழித்து பாடம் கொடுத்தவனை. பாட்டுல அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்து வந்த தீபம், அதாவது அல்லாஹ் மூசா கட்டி போறான். தண்ணி மூணு இருக்குன்னு எத்தனை அடிக்க மேல அல்லாஹ் சொல்ற என்ன மூசா தடியை போடுங்க. அவங்க திருப்பி அதே தடி தானே, திருப்பி திருப்பி அதே தடி தானே. ஆடு பேய்க்கவும் அது தடி தான், பாம்பு வரும்போது அந்த தடி தான். இப்போ போடுங்க, இந்த தடி உங்க இது இல்ல, சுயபரிசா காத்து அதை உள்ளாக்க மந்திரங்கிறான். அதான் இப்ப சொல்றாங்க எத்தனை மந்திரம் வந்தாலும் மூசா நபி கூப்பிடுவாங்க தடிக்கு. அதான் மூசா நபி பார்த்தீங்கன்னா சரிங்க. அப்ப என்ன சொல்றான் அல்லாஹ்ல இந்த விளையாட்டுன்னு இன்னும் ஃபாலோ பண்ணுங்களா ராம செய்வான். சுத்தமாக நம்ம அல்லாஹ் எஜமா சொல்லுவாங்க சொல்லுவாங்க எல்லா மொழியும் 24 hours இருக்கிறாங்க. நூறுல நீ மட்டும் தான் 4 hours இருக்கிறாங்க. கோபமாக இருக்கிற நல்லா அவனை உருவாக்குன்னு ஆசைப்படுறேன். நான் அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது, ரொம்ப இழுப்படு பழையபடி அப்படிலாம் தான். அப்போ சொல்கிறான் மூசாராயத்தை வெட்டு வரான் ஃபிரௌனு. அல்லாஹ் சொல்கிறான் ஏன் சூழ்ந்துட்டு பார்க்காங்க, போடுங்க ஒரு இதை திறக்குது. அந்த தீமை 14 பிரிஞ்சு போயிட்டாங்க. திருப்பி இவன் வர்றான் ஃபிரௌனு மாறிட்டான். சொல்கிறான் அடிக்க சொல்லி கடலை பிளந்து அன்பரை கரையில் சேர்த்து, அடுத்து வந்த தீயவனை அழித்து பாடம் கொடுத்தவனை. அந்த அல்லாஹ் அந்த சீன்ல மட்டும் அடிக்கல, இன்னைக்கு அடிக்கிற அல்லாஹ் சொன்ன அந்த மாதிரி நீ மாறி காட்டு, உன்னை கொலை செய்ய அங்கே நிப்பாட்டு. தீமை என்னும் தீப்பிடித்து சாய்ந்த உலகை மீட்பதற்கு, தீமை என்னும் தீப்பிடித்து சாய்ந்த உலகை மீட்பதற்கு, ஆமினாரின் வயிற்றினிலே ரசூலுல்லாவை வளர்த்தவனே, ஆமினாவின் வயிற்றினிலே ரசூலுல்லாவை வளர்த்தவனே, ஆணவத்தின் கோபுரத்தில் ஆட்சி செய்த அபுஜஹிலை, ஆணவத்தின் கோபுரத்தில் ஆட்சி செய்த அபுஜஹிலை அடக்கம் செய்ய கபுரு வெட்டி பத்ரில் வைத்து முடித்தவனே, அடக்கம் செய்ய கபுரு வெட்டி பத்ரில் வைத்து முடித்தவனே,
வானத்தின் வதனத்திலே வெண்மலரை தூவிய பின் வணக்கத்தின் அடையாளம் போல் வட்ட நிலா விட்டவனே, வணக்கத்தின் அடையாளம் போல் வட்ட நிலா விட்டவனே, நாடிலத்தின் நரம்பெல்லாம் நிறைந்து எங்கும் பார்த்து நின்று நடக்கின்ற நாடகத்தை நடக்க விட்டு முடிப்பவனே. இப்போ போய் சேட்டுடைய பிள்ளையை அறிமுகப்படுத்துறீங்களா, அல்லா பற்றி அறிமுகப்படுத்துறவங்களுக்கு கடைசியில மனுஷனை வச்சு பாவிகளை எல்லா நாடகத்தை வச்சு நடக்க வச்சு முடிச்சு போடுறாங்க கபூர்ல. நடக்கின்ற நாடகத்தை நடக்க விட்டு முடிப்பவனே, பருதாவை நீக்கு உன்னை பார்க்கணும். பருதான்னு சொன்னா வெறும் மனுஷன் தான் தெரியுது, படைப்பு தான் தெரியுது. உனக்கு ஆணு இந்த இளைஞானம் வந்தா அந்த சிறுசிகளை யாருன்னு தெரிஞ்சுக்குவான். பருதாவை நீக்கு உன்னை பார்க்கணும், உன் பரிசுத்த அழகை கண்டு ரசிக்கணும். அரிசினில் அமர்ந்து ஆளும் மன்னவனே, உன்னை அல்லாஹு என்று அழைக்க சொன்னவனே, உன்னை அல்லாஹு என்று அழைக்க சொன்னவனே. 3 மணிக்கு சாப்பிட்றாங்க, 10 நிமிஷம் கூட பேசி முடிச்சுக்கலாம். பாருங்க, குடும்பத்தில் வறுமை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், அகால மரணம் இல்லாமல், நோய் இல்லாமல், கல்யாணம் பண்ணி பொண்ணு முளைச்சி வைக்காமல், கேட்கலாம் ஹார்ட்டு கிட்னி முளைக்காமல் அல்லா இருக்கிறது. அதுக்கு மேலே அல்லா நாடு நல்லா தான் நாடுவான். எல்லா பாவம் செஞ்சு கொடுத்து அல்லா நாடி பிரச்சனை வந்தா அப்படி சொல்லக்கூடாது. அல்லா என்ன சொல்லணும், அல்லா நீ நன்மையை விரும்புற, தீமையை எடுக்கிற. அதே மாதிரி நன்மை பக்கம் நான் திருப்பி சேர்ந்து விட்டு ஹதீஸ்ல வந்திருக்க இது ஒருத்தன் வந்தான் எட்டி பார்த்தான் மஜ்லிஸ் ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல. இவங்க சொன்னா நான் வந்துட்டு வரமாட்டேன். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்ல கேட்கறாங்க, நீங்க அஞ்சு வந்த ஆளு இங்க உட்கார்ந்து ஏதாச்சும் எட்டி பார்த்தானா? எட்டி பார்த்தான் போதன்ட்டான். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أو قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون. சர்வ கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யும் இலாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இல்லல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சதா நமக்கு ஹயாத், ஐல், இராதா, குதிரத், சமாத், பஷாரத், கலாம் ஷேகுமார்கள் பொதுவாக நமக்கு சொல்லுவாங்க, சிஃபாத்துன்னு ஒரு தன்மை இருக்கு குணங்கள்ல. அதுல ஹயாத் அவங்க பரிபாஷையே பேசுறாங்க. ஒரு அஜித் அப்படியே அரபி பேசி வந்துக்கிறான், தூங்குறா படுத்து அவன் பாஷையில பேசுது. இப்போ கிறிஸ்துவ எப்படி வச்சுட்டாங்க துபாயில்னா, உருதுக்காரங்க மலையாளிக்கு மலையாளி, நம்மளுக்கு நம்ம குத்துபா வந்து உன் பாஷையில விளையாடு அப்படி சொல்லு. ஜாத்திய சிபாத்துல முடிக்க சொல்லுவாங்க, முடியுது வேலையை கட்டாங்கல்ல, அதனால அந்த காட்டு பையன் வச்சா சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தன்மை 7 தன்மை நம்ம மனுஷனுக்கு இருக்கு. என்ன 7 தன்மையும் நம்ம மனுஷனுக்கு இருக்கு? ஹயாத்துன்னு ஒண்ணு சொல்றாங்க. நமக்கு உயிரோடு இருக்கிறது அந்த ஹயாத்து, அது நமக்கும் இருக்கு. 2வது இல்முன்னு நமக்கு சொல்லும் பொழுது அறிவு, அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். நம்ம பிறக்கும் போது எங்க இருந்தோம்? அம்மாவோட வயிற்றுல இருந்தோம்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? எங்க நம்ம சொல்ல முடியும்? குழந்தை கொஞ்சம் 6 மாசம் பிறகுதான் சீக்கிரம் அம்மா பாத்துங்க. அம்மா பாத்து ஆனா ஆடு குட்டி போடும் போது நக்குது ஓடி போய் சொல்றான், அல்ல இவ்வளவு வீக்கா இருந்த உனக்கு தூக்கி விட்டேன், நான் பெரிய ஆளுங்கிறேன், எவ்வளவு புரோன் ஆகிட்டேன். எப்போதும் மகான்கள் எந்த காசி பணம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும் தன்னை தாழ்த்திக்கிறான். சொல்லுங்க, அது நிக்காது. சொல்லுங்க, அல்லாஹ் கொடுக்குறான், அவன் நன்னடத்தை பார்க்கறான், அதை நல்ல இதாக பயன்படுத்தா விட்டு வைப்பான், இல்லைன்னா போயிடுவான், மரியாதை கிடைக்காம. அல்லாஹ் நமக்கு என்ன நமக்கு சொல்றான்? வாழக்கூடிய நாட்கள் அல்லாஹ் நல்லவர்களா என்கிட்ட திரும்புங்கிறான். பிறக்கும் பொழுது நமக்கு நல்லவங்களா தான் வரும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஹுலிகல் இன்சான லைஃபாங்கிறான், உங்களை ரொம்ப பலவீனமானவே நான் படைச்சிருக்கேங்கிறான். நீங்க பார்க்கலாம்,
நம்ம மாயாரத்தில் நினைச்சுக்கிட்டா கீதா டேனியல் ஒரு புள்ள பிறந்தா 1.25 லட்சம். அல்லாஹ் அதுவும் ஆபரேஷன் பண்ணி தான் பிறக்க வைக்கிறான். அப்ப நம்மளாம் பார்க்கும்போது லோம்பா வந்தாங்க. நம்மளாம் என்னமோ வாயில வைப்பாங்க, ஊத்துவாங்க, புள்ள பட்டுன்னு ஒரு வைத்தியம் இல்லை, ஒரு வைத்தியங்களும் 4 நாளைக்கு வருவாங்க பார்த்துட்டு. இப்போ ஊத்து பிறகுறதுக்கு ஒரு டாக்டர், அது பள்ளிக்கூடம் உடையிறதுக்கு உடைஞ்சிட்டீங்கன்னாங்க, அதுங்கன்னா வெளியே வர்றதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னாங்க, அந்த குழந்தை 4 கிலோவோ 3 கிலோவோ 4 கிலோவாக்கணும்னா அதையும் மறந்துக்கிட்டே மாறிட்டேன். குடும்பமே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து கொடுத்த உடனே மாமா முடிஞ்சுக்கலாம். இப்போ விளையாடுறேன் சித்தா அப்படியே முடிச்சு வச்சுக்கணுமா வச்சு அவ்வளோதான் அவளுக்கு நடத்துறதுக்காக இல்லை நடத்துருக்கோம். அல்லாஹ் சொல்றான் கொடுத்த நான் கொடுத்த என் வசதிகள் நல்ல பேர் வைக்கணும். முகமது சொல்லி பேர் வைக்கணும். முகம்மதுனே வைக்கணும். அல்லாஹ்வுக்கு திருநாமம் இருக்கு. பெருமானாட்டும் திருநாமங்கள் காசிம் முஸம்மில் அல்லாஹ் ரஹ்மான் இந்த பேரை வச்சு அழையுங்க. நாளை கியாமத்தில் கூடும்போது அல்லாஹ் அர்த்தப்படாம இருப்பாங்க. மம்முட்டி குட்டி இதுங்க, குஞ்சாலி குட்டி இதுங்க, என்ன சொல்லுவா அப்படி எல்லாம் சொல்லுவோம். நீ நல்ல பேர் வைங்க. அல்லாஹ் அதனால கியாமத்தில் கூடும்போது நீ நபி பேர் சேர்ந்துருந்தா சந்தோஷப்படுத்துவோம். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன நமக்கு தெளிவுபடுத்துறான், நம்மள மாதிரி தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. ஏன் அல்லாஹ் மட்டும் ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு காதலிச்சான்? நம்ம நினைக்கிறோம் இப்படி வந்து ஒரு கொடிக்காக ஏன் இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணணும், ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும். அல்லாஹ் உங்களை நேசிச்சா, அந்த நேசிச்சதுனால தான் ஒண்ணு சொல்லி காமிச்சாங்க. 450 வருஷம் ஆகுது, எங்க அப்பாவோட போட்டோ ஒரே போட்டோ தான் இருக்கு. அவங்கள நானும் பார்த்தது இல்லை, அவங்களை என்ன சொன்னதும் கிடையாது. நான் என்னோட பாட்டிமாவையும் நான் பார்த்தது கிடையாது. அவங்கள நினைச்சு ஒரு ஃபாத்தியா டெய்லியும் ஓதுனது கூட கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் என் செய்தியை பத்தி நாங்க நினைக்கிறோம். அல்லாஹ் ஏன் நினைக்கிறோம், அல்லாஹ் அவங்க அல்லாவை காட்டி கொடுத்தாங்க. அல்லாஹ் என்ன எனக்கு தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தான், அதை அல்லாவை காட்டி யார் கொடுத்தாங்களோ அவங்கள நினைச்சு பார்க்கிறோம். உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சாப்பாடு நான் ஒருத்தவங்களுக்கு வச்சேன், இன்னைக்கு சாப்பாடு வைக்கும் போது போதுமா ரொம்ப டாக்ஸுங்கிறாங்க, இவ்வளவு சாப்பாடு போதும், இவ்வளவு கோடி போதுங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏன் அல்லாஹ் நமக்கு தேவையை பூர்த்தி செய்ய நம்ம ஏன் அல்லாஹ்வை கவனிக்க மாட்டோம்? அதுதான் செய்யுமார்கள் சொல்லி தராங்க. நல்லவர்கள் ஏன் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் ஒரு பூர்ணமா சாதிக்கு அல்லாஹ் நல்லவங்களோடயே சேர்ந்துறீங்கன்னு அல்லாஹ் நமக்கு ஒரு வார்த்தை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வ பூர்ணமா சாதிக்கணுங்கிறான். ஈமான் கொண்டவர்களே தக்வா செய்யுங்க. தக்வா செஞ்சுட்டு பூர்ணமா சாதிக்கணும்னு நீங்க சேர்ந்திருந்தா உங்களுக்கு தக்வாவை வந்துடும், ஈமான்ல ஒரு பரிபூர்ணம் வந்துருங்கிறான் அல்லாஹ். அப்ப நமக்கு என்ன நமக்கு சொல்றாங்க, ஈமான் அல் ஈமானு யஸீது அவ் யன்ஃபுசும்பாங்க. என்ன ஈமான்? ஈமான் நம்ம சொல்லுவோம், ஈமான் நான் முஸ்லீம் ஆயிட்டேன்பா, நான் முஸ்லீமா இருந்து நான் தொழுகிறேன், 5 வேளையை தொழுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சொன்னாலும் நமக்கு ஈமான் பரிபூர்ணமா இருக்காது. நம்ம தொழுவோம் பொழுதும் சரி, நம்ம அல்லாஹ்வை நினைக்க மாட்டோம். பள்ளியாசலுக்கு போனா மட்டும் தான் நினைப்போம், ஜும்மாக்கு போனா மட்டும் தான் நினைப்போம். அந்த ஒரு நிலையை வழிமார்கள் மாத்தி கொடுத்தாங்க. நாகூர் எஜமான் மாத்தி கொடுத்தாங்க, நாகூர்ல அடங்கியிருக்கவங்க மாத்தி கொடுத்தாங்க, ஃபைஜிஷா சர்க்கார் அவங்க மாத்தி கொடுத்தாங்க. இந்த ஒரு நிலை தான் நமக்கு வேணும். அல்லாஹ் நமக்கு எதுக்கு படைச்சா, எந்த நோக்கத்துக்கு படைச்சா, யாது அலந்தவான் யாஃப்தஹ. இப்ப நம்மள படைச்சதுடைய நோக்கம் என்னன்னா, நம்மள கலெக்டர் ஆகணுமோ எடுத்து சொல்லு. விளையாட்டில் அறிவாளி ஹாலித்து நல்லா படிச்சோம். அல்லாஹ் நான் கேட்கறேன், ஜிபிஎஸ் பார்க்க உள்ளே போனோம். திருச்சி போனால் தெரியல, மது தெரியல, நமக்கு தான் தெரியாது, நூத்தரம் பண்ணலாம். அது நினைக்கிறது இல்லை, இவனுக்கு தெரியல. எது பார்க்க எது கட்டுது, ரைட்டுங்க லெஃப்ட்டுங்க. ஆனால் பணத்தை கட்டல இருக்குது. கூப்பிட்டா இந்த மாதிரி அது கட்டு நீ அல்லாஹ் அப்படி எங்கட்டி கட்டுவோம், ரைட்டு லெஃப்ட் மேலே கீழே எங்க கட்டுவோம். அல்லாஹ் நமக்கு மூலம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாதையை காட்டிடுவாங்க. அல்லாஹ் லண்டன் காப்பாத்துருவோம், பிரான்ஸ் காப்பாத்துருவோம், சிங்கப்பூர் காப்பாத்துருவோம், துபாய் காப்பாத்துருவோம், கல்ல அதுக்கு அவன் காலத்துலாம் போட்டு வைக்க மாட்டாரான். அது காசு வந்துருச்சான் போட்டு இடத்தை அமிட்டாம அடுத்தது இப்போ பிரெயின் அடிச்சு போனது தெரியல. ரபிக்கு ஓடுது, ரபி பசிக்குது ஒளி சொல்ல எதை நம்பி நீ வாழ்றையோ சொல்லுங்க, அதை வச்சுக்கிறாங்க. மண்ணெல்லாம் பொண்ணாக்கிக்க, என்னை விட்டு பொண்டாடியை பக்கத்துல வச்சுக்க, புள்ளிய மணியை வச்சுக்க, காசியை பாக்கெட்ல வச்சுக்க, பேங்க்ல வச்சுக்க, கிளம்புல என்ன வச்சுக்க, என்னை எடுத்தவனை கொள்ளு. உன்னுடைய லட்சியத்துல முகமது குணம் வச்சுக்க தெரியுங்க. நன்றி மறந்துவார். அல்லாஹ்க்கு தொழுகிற உன்னை காலம் வச்சு தூக்கி விட்டுருப்பான். உன்னுடைய ஐப்புகளை உன் குற்றத்தை மறைச்சிருப்பான். உன் பிள்ளைங்கத்தை காப்பாற்றி இருப்பான். தைரியமா வந்துருக்குது. நான் புதுசா பண்ணுவேன் யாரு பார்த்தா அவசியம் உன்னை தூக்கும் போது யாராவது தாக்குங்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு சுகம் செய்யற என் அடியாளுக்கு செய் சொல்லுங்க, தாய்க்கு செய் சொல்லுங்க, பாவாக்கு செய், அத்தா சாப்பிடாரு செய், உன்னை சேர்ந்த சகாதவருக்கு செய். நீ சலாத்துனாலே ஓத போறான். என் சேர்ந்து சொன்னாங்க, சுப்ரீஷா சொன்னாங்க, சலாத்துனாலே ஓதுத்தான்
ஆம்பளை பொம்பளை சொல்லு. உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்து எல்லாத்தையும் நீக்கணுங்க. காத்தனா நீக்கிறது மச்சி எதுக்கு தங்கச்சி நீங்க நிறுத்துட்டேன். அவங்க நிறுத்தா வேணும் வேற. நீ ஏன் வைக்க வேணாங்கிறாங்க. அப்படி சாத்தாயா வந்தா தான் மழை பெய்யும். அருள் மழை அப்படின்னு இருக்கிற மழை பெய்யும். சார் அப்ப என்ன நமக்கு அல்லாஹ் நமக்கு சொல்றான், நம்மள அல்லாஹ் நமக்கு ஒரு சின்ன சின்ன மோலா சொல்றாங்க. முதல்ல நீ வெளியில எவ்வளவு நீ திக்ரு செய்யறியோ போய் தொழுறியோ சரிதான், முதல்ல நம்மளை மாத்திக்கணுங்கிறான் அல்லாஹ். நம்ம எப்படி நம்மளுடைய குணங்கள் நம்ம தீய பழக்கங்கள் அல்லாஹ் எல்லா வற்றையும் நம்ம மாத்தி. தீய பழக்கத்தை மாற்ற முடியாது. நப்சுல 7 இருக்கு. நப்சுல 7 அமாரா, நப்சு அமாரா, லவாமா, நவாமா, அவ்வாமா, நவாமா, நவாமா. நப்சு உள்ளதாங்க. முத்மைனா, ராலியா, மல்லியா, மல்லியா போனவங்க முத்தா போனவங்க அவங்களுக்கு வந்து படிச்சிருக்கீங்க. முத்தா போய் ராலியா போனவங்களாம் பேசுந்தாங்க. எல்லா பாவம் செஞ்சு அண்ணா பிடிச்சிட்டு அதுதான் மல்லியா சொல்லுங்க. உலகத்துல இருந்து திருச்சி வாழ்ந்தா தான் மல்லியாங்க. இவன் என்ன சொல்றான், இறந்து போனவங்க தான் முடிச்சுட்டு போயிட்டு பாவத்தோட தான் போயிருக்கேன். எப்படி மத்தியாக முடியும்? துன்யாவில் இருந்து நீ பரிசுத்தமான பேர் ராலியா பேரு கொட்டது பொண்ணாகும். கன்சன் குழந்தைங்க சதா வச்சா சொல்லுங்க. கராமத்துங்க என்னங்க ஆண்களை கராமத்துங்கிறாங்க. ஆண் நாவலிஜமா தேவை பூசி இல்லை. அந்த ஹக்கில் இருந்ததுனால வாசல் பஞ்சம் தான். இவன் எழுதி வாங்குறாது ராசியில் கராமத்துங்க சொல்லுங்க. ரசூல்லாக்கு மூசிதா ரசூல்லா போறாங்க. 2 நாளைக்கு தெரியுதா சொல்லுங்க. ரசூல்லா 1000 அறுப்பு நினைக்கிறா சொல்லுங்க. அதை பத்தி அவங்க பேசவே இல்லை சொல்லுங்க. என் பேரை சொன்ன பிறகு அல்லாஹ் செய்யறான் சொல்லுங்க. காதில் ஒளிக்கும் போது அல்லாஹ் செய்யறான் சொல்லுங்க. வைத்தியசான்னு சொல்லும் போது அல்லாஹ் இருக்கிறான் இல்ல. இவதான் சொல்லும் போது கருணாநிதி கேட்கிறார் இல்ல. பொய்யா மொழின்னு சொல்லுவாங்க. உதயநிதி கேட்கிறான். வைத்தியசான அல்லாஹ் கேட்கிறான் சொல்லுங்க. ராஜான்னு சொன்னா பீம கேட்கிறான். எங்க கேப்பலா அல்லாஹ் மௌலா சொல்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஒரு வசீலா இல்லாம போக முடியாது. இப்போ ஒரு மெடிக்கலுக்கு போனா பிரெஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். நீங்க யார்கிட்ட போய் வாங்குனீங்க எந்த டாக்டர் சொல்லுங்க. 100 மேல வந்துருச்சு. மௌனுக்கு நல்லபடியா முடியும். தொடர்பு வச்சுங்க. பைசா வாங்குவாங்க. பேசுப்பா, நண்பர்கள் போப்பா, எல்லாத்தையும் பேசுப்பா. கோழி மேய்ச்சிட்டு கூட்டு வந்ததுல அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துறான், பட்டிமன்றம் நடத்துறான், கொஞ்சம் நிகழ்ச்சி பார்த்துருப்பாங்க. நான் உனக்கு பேச நீங்க செய்யணும் சொல்லுங்க. நீ பேசும்போது பட்டிமன்றம் அது உலகத்துடைய நப்சு. இது ஹக்கு உதாரணமா ரொம்ப அல்லாஹ் பயப்பட சொல்லுங்க. பயத்துல பேசுறா வாழ்க்கை முடிவு வராது. நாங்களாம் இந்த திக்கு இல்லாம கஷ்டப்பட்டோம். துபாய் வாழ்க்கை குடும்பம் எந்திரிச்சு வரதுக்கு கேட்டாச்சு. உங்க வாழ்க்கையில இருந்து வரல ஆச்சு. அப்ப இந்த வழிகாட்டு ஆளு இல்லை, மஜ்லிஸ் இல்லை, வீட்டுல பொழுது இல்லை, ஒண்ணும் இல்லை, வெள்ளிக்கிழமை யாத்திரை இல்லை, எல்லாம் இது எண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்பட்டாங்க. அடுத்ததாக மரியாதைக்குரிய ரபிக்கு பேச கரெக்டா